ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலம். மடத்தில் நவராத்திரி பூஜை நடக்கிறது. வருகிற எல்லோருக்கும் லட்டு கொடுப்பார்கள். இன்றைக்கும் கொடுப்பார்கள். நவராத்திரி அன்றைக்கு 9ஆம் நாள் விஜயதசமி பூஜைக்கு போனால் வேலூர் மடத்தில் லட்டு கொடுப்பார்கள். வந்திருக்கிற எல்லோருக்கும் லட்டு கொடுப்பதற்காக குன்று போல் பூந்தி குவிக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கிருந்தோ பூந்தி வாசனைக்கு எறும்புகள் வர ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு மாதிரி எறும்புகளை கொல்வதற்கு அன்றைக்கு மருந்தும் கிடையாது, மனசும் கிடையாது. கொல்ல மாட்டார்கள். எறும்புகளையும் கொல்ல முடியாது. குன்று போல் குவிக்க வைத்து விட்டிருக்கிற பூந்திகளையும் காப்பாற்றியாக வேண்டும். என்ன செய்வது என்று எல்லோரும் தவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்குமிங்கும் ஓடுகிறார்கள். என்ன பரபரப்பாக அங்குமிங்கும் ஓடுகிறீர்கள் என்று குருதேவர் கேட்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சத்திலே போய் சொல்லுகிறார், குன்று போல் பூந்தி குவிங்கப்பட்டிருக்கிறது, எறும்புகள் சார சாரையாக வருகிறது. நண்பர்களே, எழுத படிக்க தெரியாத, ரொம்ப முக்கியம், எழுத படிக்க தெரியாத சத்திரிய குலத்தில் பிறந்த ஞான விளக்கான சுவாமி விவேகானந்தரை உலகம் அறிய செய்த, ஆனால் தனக்கு எழுத படிக்க தெரியாத குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஒரு சிறிய சட்டி நிறைய சர்க்கரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர் விரும்பிய வண்ணமே ஒரு சட்டி நிறைய சர்க்கரை கொண்டு வந்தார்கள். வாங்கி கொண்டு வந்த சர்க்கரையை குன்று போல் குவிக்கப்பட்டிருந்த பூந்தியை சுற்றி ஒரு சர்க்கரை வட்டம் போட்டார் குருதேவர். சர்க்கரை வட்டம் போட்டுவிட்டு போய் அமர்ந்து கொண்டார். சாறை சாறையாக படையெடுத்து வந்த எறும்புகள் சர்க்கரை வளையத்தில் கிடைத்த சர்க்கரையை உண்டு திரும்பி விட்டன. குன்று போல் குவிக்கப்பட்டிருந்த பூந்திக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. எல்லோரும் குருதேவருக்கு நன்றி சொன்னார்கள். குருதேவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், பாவம் அந்த எறும்புகள், அவைகளும் மனிதர்களைப் போல ஆகிவிட்டன என்றார். என்ன சொல்கிறீர்கள் குருதேவரே என்று கேட்டார்கள். உயர்ந்த லட்சியங்களை அடைய புறப்பட்டு விட்டு, குன்று போல் குவிக்கப்பட்ட பூந்தி போன்ற உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கு புறப்பட்டு விட்டு அல்ப ஆசைகளோடு திரும்பி போகிற மனிதர்களைப் போல இந்த எறும்புகளும் திரும்பி போய்விட்டன என்றார். நான் வேண்டுவதும் அதுதான். எல்லா நெடிய பயணங்களிலும், எல்லா சிகரங்களை நோக்கிய பயணங்களிலும் ஊடே அற்ப ஆசை என்னும் சர்க்கரை வளையங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். நீங்கள் அடைய விரும்புவது உயர்ந்த லட்சியங்களா அல்லது அற்ப ஆசைகளா என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். குருதேவர் சொன்னதைப் போல அந்த எறும்புகளைப் போல் அல்லாமல் அல்ப ஆசைகளை கடந்து உயர்ந்த லட்சியங்களை அடைகிற மனிதர்களாக நாம் ஆக முடியும். ஏனென்றால் இந்த உலகில் எந்த நாட்டில் பிறந்தவனுக்கும் இல்லாத ஞான மரபு இந்தியனுக்கு உண்டு.